மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு வாக்குகளை கொடுத்தாங்களே அந்த மக்களை இன்றைக்கும் பார்த்து தொட்டு வணங்குறேன். ஏன்னா ஜாதி மதத்தை அடிச்சு நொறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 10ஓட 11 10ஓட இது 1 அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க எது வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம், என்கிட்ட இருக்கிற தைரியத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. என் தொண்டர்களும் அதே மாதிரிதான். அன்றைக்கு மன்ற காலத்திலிருந்து இன்னைக்கு டயர் போட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வேட்டி கட்டி முழு மனுஷனா என் கூட நிக்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்ன? இந்த விஜயகாந்த் கிட்ட உண்மை இருக்குங்கிறதுனாலதான். இதனால் வரைக்கும் அதான் இதான் இங்க கட்டி இருக்காங்களே, பேனர்களாக இருக்கட்டும் கயிறாக இருக்கட்டும், இதெல்லாம் சாதாரண பணமா? என் தொண்டர்களும் என் இளைஞர் பெருமக்களும் கஷ்டப்பட்டு தினந்தோறும் சம்பாதிச்ச அந்த நாட்டின் நரம்புல கட்டியிருக்க அந்த முறுக்கு கயிறுதான் என் தொண்டர்களுடைய நரம்பு. ஏன் சொல்ற அப்படின்னா, எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாரும் எங்க இருந்து உங்களை பாக்குறாங்க, உங்களோட உங்களாக இருந்து அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களை இதனால் வரைக்கும் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கால நேரங்கள் நிறைய குறைவாக இருக்கு. பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். கழக பொதுச் செயலாளர்கிட்ட நீங்க எந்த கேள்வியை கேட்கணுமோ அந்த கேள்வியை மட்டும் கேட்கணும், தரமான கேள்வியை மட்டும் கேட்கணும். தரங்கட்ட கேள்விகளை கேட்டு கால நேரங்களை வீணாக்க வேண்டாம். இந்த பொதுக்கூட்டங்கள் மூலமாக நான் சொல்றேன். இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயம் உங்ககிட்ட தெளிவாக சொல்லுகிறேன். 2026 தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய கரம் எங்கு ஓங்குகிறதோ அங்கு உங்க ஆதரவை வாக்குகளை தந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சட்டசபைக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மக்களை ஒரே ஒரு தடம் முரசு சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். ஒரு நாள் ஒரு பொழுதாவது எனக்காக நிச்சயமாக இந்த நாடு விடியும். அதுவரை நான் காத்திருப்பேன். என் மக்களை காப்பாற்றுவேன் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தாய்மார்களே, நிறைய பேர் வந்திருக்கீங்க, பத்திரமா போகணும். நீங்க வீடு போய் சேர வரைக்கும் உங்க மாவட்ட கழக செயலாளர் குமார் அவர்களுக்கு போன் போட்டு கேட்டுட்டே இருப்பேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களை, வணக்கம் மக்களை.